ஸ்போர்ட்ஸ் டேக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே அவங்களுக்கு பாம் பண்ணணும்னு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் நைட்டு 11 மணி வரைக்கும் விட்டு ட்ரை பண்ணி கடைசியாக இந்த பர்த்டே கர்டன்ஸ் இருக்கும்ல அதில் இது பண்ணிட்டேன். பட் பண்ணி முடித்த பிறகு தான் எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. சரி ஆல்ஃபியை நாளைக்கு இதை வச்சு ஒரு ப்ராங்க் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி இதை பண்ணதை எடுத்து மறைச்சி வச்சுட்டு நான் இதை வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு என்ன பிளான் போட்டோன்னா அந்த கிஃப்ட் பேப்பரில் பண்ணலாங்கிற ஒரு பிளான் தான் இருந்தோம். பட் அந்த கிஃப்ட் பேப்பரில் நான் ட்ரை பண்ணால் அது கிழிஞ்சி அது கட்டாயி போயிட்டே இருந்துச்சு. சரி ஓகே அது ஃப்ளாப் ஆகிடுச்சேன்னு சொல்லிட்டு தான் அப்புறமா அந்த கர்டன்ஸில் பண்ணேன். சரி நாளைக்கு இதை வச்சு அவகிட்ட ஒரு ப்ராங்க் பண்ணுவோம். அவளோட ரியாக்ஷனை எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக அழுவா. நான் பண்ணுற ப்ராங்குக்கு அவள் கண்டிப்பாக அழுவா. ஒரு எமோஷ்னல் சென்டிமெண்ட்லாம் ரொம்ப வீக்காவா. சரி ஓகே நாளைக்கு நம்ம ப்ராங்க் பண்ணுவோம். அவள் அழுதா மிஷன் சக்ஸஸ் ஆகிடும். ஓகே பார்க்கலாம் நாளைக்கு என்ன பண்ணுறான்னு. ஸ்கூலுக்கு அவங்களுக்கு நான் இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் டேயா ஒரு நாளைக்கு முன்னாடி தான் பாம் பண்ண சொல்கிறாங்க. நேற்று நைட்டில் இருந்து ட்ரை பண்ணி எல்லாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி பிஞ்சு வந்தால் நான் எப்படி பண்ணுவேன்? அவங்களுக்கு வேற பாம் பண்ணணுமா பண்ணணுமா? பேப்பரில் பண்ணி கொடுக்கட்டா? பேப்பர் கிஃப்ட் பேப்பரில் தான் பண்ணி வச்சுருக்கேன். கிஃப்ட் பேப்பர் தான் பண்ணியாச்சு, வரல இனி என்ன பண்ணுறது? ஒரு சிஸ்டர் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் புதுசாக நான் சிஸ்டர் வாங்கி வைப்பேன். இந்த 2 பேரும் அன்வான்டாக யூஸ் பண்ணி சிஸ்டர் மொத்தம் கோவிந்தாயிடுச்சு. நேற்று மட்டும் நீ தூங்காமல் இருந்திருந்தேன்னா 2 உனக்கு நல்லா நான் கொடுத்துருப்பேன். ஒரு வீட்டில் ஒரு பொருள் அது ஒழுங்காக வச்சுருக்கீங்களா ஃபஸ்ட்டு? இப்போ நான் இதை எப்படி பண்ணுவேன்? இது இந்த கிளிட்டர் பேப்பர்லாம் கட் ஆகிறதுக்கு நல்லா ஷார்ப்பாக இருக்க சிஸ்டர் இருந்தால் கட் ஆகும். நீங்கள் கூட முதல்ல வீடியோ எங்கே கொடு சொல்லு, பதில நீயே சொல்லு. இதில் இப்போ வராது. நீ இப்போ எப்போ என்ன பண்ண போகிறேன்னு நீயே சொல்லு. பிளேடு வச்சு ட்ரை பண்ணியாச்சு. அங்கே இப்போ தான் இன்னைக்கு காலையில் தான் கொண்டு போய் வச்சேன். பிளேடு வச்சு தான் அது குண்டக்கா மண்டக்கான்னு ஆச்சு. பேப்பரில் பண்ணி தரட்டா? A4 ஷீட் பேப்பரில் திட்டு வாங்கினா உங்கள் மேம் கிட்ட சொல்லு. ஒரு நாளைக்கு முன்னே இதெல்லாம் 1 வீக் முன்னாடி பண்ணால் நம்ம ரெடி பண்ணி வைக்கலாம். இப்போ சொன்னால் எப்படி பண்ண முடியும்? அப்போ நேற்று சடனாக சொன்னோம். அதுவும் இல்லாமல் காலையில் ஒரு மெசேஜ் போட்டால் கூட நாங்கள் ரெடி பண்ணியிருக்கலாம். இப்போ ஆகாது. என்ன பண்ண போற? பண்ணி கொடுத்தா ஆகாது. பண்ணி அதான் சொல்றேன் இல்ல, ஆகாது. நான் நேற்று நைட்ல இருந்தே ட்ரை பண்றேன். எல்லாம் இங்க பாருங்க, இந்த ஒன்று ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதில் ட்ரை பண்ணலான்னு பார்த்தா எனக்கு இப்போ A4 ஷீட்டில் பண்ணிட்டு பண்ணலாமான்னு கேட்குறதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதெல்லாம் பெரிய ரிஸ்க். நான் இன்னைக்கு குளிக்க வர செய்யணும். உனக்கு 8 o'clock முன்னாடி கேம்பஸ்குள்ள வேற இருக்கணும். என்ன பண்ணுவ? நீ வாய்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி அழ போறதுனாலும் இங்க ஒன்றும் நடக்க போறது இல்ல. என்ன பண்ணணும் சொல்லு, நீயே சொல்லு. வேற சிஸ்டர் எங்க போய் வாங்குவேன்? ஆண்டி அது பெரிய சிஸ்டர், அதெல்லாம் இந்த பேப்பர்ல கட் பண்ணாத, துணியை மட்டும் தான் கட் பண்ணும். சித்திக்கிட்டே இல்லடி, நான் சித்திக்கிட்ட நேற்று ஃபோன் பண்ணி கேட்டேன். அவங்களோட சிஸ்டரும் ட்ரை பண்ணி வரல. நான் நைட்டு இங்கே சித்தி இருந்தாங்க. சித்தி வந்து கொடுத்து அவங்க சித்தியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஆவலன்னு தான் போனாங்க. என்னமோ டைம் வேற, டக்குன்னு ஏதாவது சொல்லு. திட்டு வாங்கினா என்ன பண்ண முடியும்? திட்டு வாங்கினா மேம் கிட்ட சொல்லு. மேம் நீங்கள் 1 வீக் முன்னாடியே சொல்லணும். நேற்று சொன்ன எங்கள் மம்மி எப்படி பண்ணுவாங்கன்னு கேளு. போ இந்த A4 ஷீட் எடுத்துட்டு வா போ. எதுக்கு திட்டுவாங்க? என்ன நீ சொல்லு. திட்டுவாங்கன்னா எனக்கு என்ன தெரியும்? திட்டுவாங்கன்னு சொன்ன. சரி காலையிலே அழாத. அந்த கட்டன் பின்னாடி போய் பாரு போ. உடனே அழுதுருவாங்க. இது ஓகேயா இல்ல இதுல ஏதாவது குறை இருக்கா? எனக்கு தெரியும். அழுமுஞ்சி அழுறானி.
மிஷன் சக்சஸ் ஆயிடுச்சு. இங்க பாரு ஆல்ஃபி ஆலியா எங்க அக்கா சிரிக்கிற ஆளுரா பாரு அழுமுஞ்சி. நான் நேற்று நைட்டு சொன்னேன்ல அதே மாதிரி அவளை பிராங்க் பண்ணிட்டோம். அவ அழுதுட்டா. அந்த கிஃப்ட் பேப்பர்ல வரவே இல்லை. அப்புறமா அந்த பர்த்டே காட்டன் எடுத்து தான் அது என்னெல்லாமோ பண்ணி கட் பண்ணி எப்படி இல்லாம ஃபைனலா பண்ணிருக்கேன். நீ கடை சாப்பிட்டு டைம் ஒரு 8 o'clock முன்னாடி இருக்கணும். இப்பவே 7:30 ஆச்சு. நான் இன்னும் குளிக்க கூட இல்லை. நான் எப்போ குளிச்சு எப்போ ரெடி ஆகி இவங்களெல்லாம் கொண்டு போறேன்னு தெரியல. சரி ஓகே, நம்மளோட ப்ராங்க் வந்து நல்லபடியா சக்சஸ் ஆயிடுச்சு. காலங்காத்தாலே அவளை அழ வச்சுட்டு அதுல ஒரு ஆனந்தம் எனக்கு. ஓகேவா? ஸ்டெப்பு போடு பாப்ப. என்ன ஸ்டெப்? ஒரு வாட்டி ஆடுறீ பார்க்கலாம். அது ஒரு வாட்டி சும்மா குளுக்கவாது செய். எப்படி கீழே வந்து விழுதா இல்லை என்ன கதை? ரொம்ப லாங்கா பண்ணிட்டேன்னா நீ ஆடும்போது கட்டாய் விழுற சீன் நினைச்சு வரு. ரொம்ப போட்டு ஆட்டிட்டு இருக்காத. எப்படியோ கஷ்டப்பட்டு நான் பண்ணி வச்சிருக்கிறேன். சரி ஆலியா போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஓடுறி டைம் ஆச்சு. சரி ஓகே, நீ இதை வச்சு என்னமோ பண்ணு. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் க்ளீன் பண்ணு. நான் வர்றதுக்குள்ளாடி எல்லாம் இருக்கிற இடத்துல வச்சிரு. என்னோட மிஷன் சக்சஸ் ஆயிடுச்சு. உன்னை அழ வச்சு உன்னை நம்ப வச்சு ஏமாத்திட்ட பாத்தியா? சரி இதெல்லாம் எடுத்து மாத்து. நான் போய் எல்லாம் ரெடி ஆட்டேன். ஆலியா போடி போயிட்டு வந்து என்ன படாது கட் பண்ணி விட்டுறாத. எப்படி இல்லாம பண்ணி வச்சிருக்கிறேன். சரி ஓகே, நம்ம 7:30 ஆயிடுச்சு. நம்ம குளிச்சுட்டு ரெடி ஆகலை. 8 o'clock ஸ்கூல்ல இருக்கணுமா? போ டக்குன்னு போ. ஓகே, நமக்கு அவங்க குஷியா இருக்காங்க. போய் நல்லா ஆடுவியா? ஸ்டெப்பெல்லாம் ஞாபகம் இருக்கா? நல்லா ஆடு. ஆல் த பெஸ்ட். சரி, இது என்ன மூஞ்சில் ஒரு ஒளி, ஞான ஒளி. சரி, இப்போதான் குளிச்சுட்டு வந்தேன். இன்னும் சாப்பிட கூட இல்லை. அங்கே போயிட்டு வர்றதுக்கு லேட் ஆகும். அதனால நம்ம ஆல்ஃபியானா மேடத்தை வந்து நம்ம காவியா இருக்காங்கல்ல சின்னக்கா, அவங்களோட அம்மா கூட அனுப்பி வைக்கிறேன். அவங்க கூட போயிடு. நானும் தங்கச்சியும் ரெடி ஆயிட்டு நாங்க இப்போ வந்துடுவோம். நீ போனோன்னும் கடன்னு நான் சாப்பிடணும். ஏன்னா சாப்பிடாம வந்தோன்னா அப்புறம் அங்கே பசிச்சுட்டே இருக்கும். அதனால நான் சாப்பிட்டுட்டு டக்குன்னு ரெடி ஆயிட்டு தண்ணி எல்லாம் எடுத்துட்டு வரோம். சரி, நீ வந்து இப்போ முடி கூட ஈரம் ஆகலை. இன்னைக்கு தான் தலைக்கு குளிச்சிருக்கேன். ரொம்ப நாளுக்கு பிறகு உடம்பு முடியாத காரணத்தினால குளிக்காம இன்னைக்கு தான் தலைக்கு குளிச்சிருக்கேன். அதனால என்ன ஆக போகுது தெரியல. அதனால சூட ஏதாவது டீ காஃபி ஏதாவது போட்டு குடிச்சிட்டு நாங்க போறோம். ஓகே பாய், நல்லா ஆடு சரியா? ஓகே பாய், நல்லா ஆடு சரியா? பாய். ஏன்னு பேடா? சரி ஓகே, போ. நாங்க பின்னாடியே வரோம். அக்கா நீங்க அங்க இருப்பீங்களா? ரிட்டர்ன் வருவீங்களா? வருவீங்க தானே? அப்ப சேர்ந்து போலாம். வந்துட்டு ரிட்டர்ன் போவீங்களா? சரி சரியா? சரி, ரவி ஆல்ஃபி 2 பேரும் நல்லா ஆடுங்க சரிங்களா? ஓகே, உனக்கு ஒயிட் கலர் டிஷர்ட்டா? காவியா வின் பண்ணு. ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். நல்லபடியா போல்டா ஆடு சரியா? ஓகே பாய். 2 பேரும் நல்லா ஆடுங்க. நாங்க பின்னாடியே வரோம். சரி பாய். சரி, நீங்க வாங்க, வந்து ரெடி ஆகுங்க. அவங்க அக்காவை அனுப்பி விட்டுட்டு நாங்க ரெடி ஆயிட்டோம். நான் இந்த ட்ரெஸ் தான் போட்டேன். இவங்களோட பர்த்டேக்கு போட்ட ட்ரெஸ்ஸு. சரி ஒரு வாட்டி கூட போடலாமேன்னு அவங்க ஸ்போர்ட்ஸ் டேக்கு போட்டுட்டேன். இவங்களுக்கு இந்த ஹேர் ஸ்டைல் தான் வேணுமா, வேற எந்த ஹேர் ஸ்டைல் வேண்டாம்னு சொல்லிட்டு சரி நானும் இது போட்டேனே கொஞ்சம் அவங்களும் இந்த லுக்கில் வரட்டும்னு அவங்களும் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நாங்கள் 2 பேரும் ஜம்முன்னு ரெடி ஆகிட்டோம். இனி பக்கத்தில் காவியோட அவங்க அம்மா ரெடி ஆனோன்னா அவங்க கூட சேர்ந்து போக வேண்டியதான். ஆல்ஃபி போகும்போது சொல்லிக்கிட்டே போனா டான்ஸு சீக்கிரம் இருக்கும், டான்ஸு முடியறதுக்குள்ளாடி வந்துருங்கன்னு சொன்னா. ஆனால் இந்த ஸ்கூல்லேருந்து ஒரு கரெக்டான ஒரு டைமிங்கே கொடுக்கல. பேரண்ட்ஸ் இந்த டைமுக்கு வரணும்னு. இப்போ ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் அலோடானே தெரியல, ஏன்னா அந்த மாதிரி ஒரு மெசேஜ் ஒன்றும் வரல. சரி எதுக்கு போய் பார்க்கலாம். ஸ்டார்ட் ஆச்சா என்னன்னு தெரியல. 8:30 ஆயிடுச்சு. நம்ம இங்கேருந்து கிளம்பும்போது கரெக்டாக இருக்கும். 10 மினிட்ஸில் ஸ்கூல்கிட்ட போயிடலாம். அதனால் நாங்கள் ரெடி ஆகிட்டோம். அவங்க வந்து 9 o'clockனு சொன்னாங்க. சின்னக்காவோட அம்மா வந்து 9 o'clock போகலான்னு. ஒரு வேளை போகிறதுக்கு முன்னாடி முடிஞ்சிடுச்சுன்னா சரி ஃபஸ்ட்டு போனால் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஆனால் முடிஞ்ச பிறகு போனால்
நோ யூஸ். என் பொண்ணு ரொம்ப வைலண்ட் ஆகிடுவா. அதனால நம்ம 8:30க்கு நான் 8:15க்கு ரெடி ஆகிட்டேன். வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம். சின்னக்காவோட மம்மி வந்து ரெடி ஆனதும் சின்னக்காவோட மம்மி வந்து ரெடி ஆனதும் நம்ம வந்து போகலாம். என்ன ரெடி ஆனாங்களா என்னன்னு தெரியலை. சரி ஓகே, நானும் ஜம்முன்னு ரெடி ஆகிட்டேன். ஸ்கூலுக்கு இது கொஞ்சம் ஓவர் தான் நினைக்கிறேன். சரி ஓகே, நம்ம வந்து ரெடி ஆகிட்டோம். சரி ஓகே, நம்ம இனி ஸ்கூலில் போய் அங்கே என்ன நடக்குது என்ன ஏதுன்னெல்லாம் என்ன அங்கே போனால் அந்த ட்ரம்ஸ் அடிக்கிறது அது என்னடி சொல்லுவாங்க, மாஸ் பாஸ்டா ஏதோ ஒன்று நடக்கும். அதெல்லாம் உட்காந்து பார்க்கணும். ப்ரீவியஸ் இயர் இருந்துச்சு, இந்த இயரும் போகிறோம். போய் பார்க்கலாம். முதல்ல மெயினாக நாங்கள் போகிறது ஆல்ஃபியோட டான்ஸை பார்க்க. அவள் எப்படி ஆடுறா என்ன ஏதுன்னு தெரியல. எல்லாத்தையும் ஸ்கூலில் போய் பார்க்கலாம். ஓகே, நம்ம ஸ்கூலில் போய் பேலன்ஸ் என்ன ஏதுங்கிறத பார்த்துடலாம். ஓகேவா, வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்பாடா, ஒரு வழியாக ப்ரோக்ராம் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி தான் நாங்கள் போனோம். நாங்கள் போன பிறகு தான் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்கூலில் என்னெல்லாம் நடந்துச்சு, என்ன ப்ரோக்ராமில் அடுத்தடுத்து பசங்க என்னெல்லாம் பண்ணாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். As the flag rises high, let it remind us that success belongs to those who try, believe and persevere. இந்த சைனீஸில் பேசுகிறாங்க. எங்க ஓடுறாங்க எல்லாரும்? என்ன கேம் இது? ரன்னிங் ரேஸா?
எல்லாம் சைடா ஓடுறாங்க. நம்ம அக்கா வரலையா? தண்ணி வேணும் அக்காக்கு. கொண்டு போய் கொடு. நாங்க வை. 2 பேரும் சேர்ந்து போங்க. அண்ணா கூட போ. இல்ல ரன்னிங் ரேஸ்ல ஓடுற மாதிரி ஓடி வராது. குடிச்சாளா? இதுதானே உனக்கு வச்ச ரைஸ். ஏதாவது ஃப்ரெண்டுங்க இருக்காங்களா? ஃப்ரெண்டுங்க யாராச்சும்? பாரு எப்படி வராங்க பாரு, கங்கார் மாதிரியே வராங்க பாரு. ஓ கிளாஸ் அது இப்போ வின் பண்ணது ஓ கிளாஸ். பேர் என்ன? Call upon Trobol winner Mohammad Shan of 10th seat, Santosh of 10th seat, காவியோட சியர் Sachin M of 10th seat, Ritik Kumar of 10th A, Narendra Kumar of 10th A, Prince Kota of 98, Gagan K of 98, Ajay Kumar KP of 90 C, and Lakshman Kumar. காவியா 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 காவியா. ஐயோ ஐயோ ಕಾವ್ಯಾ ನೋಡಿ ಮಾಡ್ಕೊಂತಾಳೆ. ಅಕ್ಕ ಇಂದ ಗೇಮ್ಲೆ ತಾನೆ ಹೋಗ್ತಾ ಚಾಕ್ ಪ್ರೈಸ್. Final round ಅಂತ ನಡೀರಿ. The last ஃபைனலாக ப்ரோக்ராம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஃபைனலாக நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு பசங்க வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அது சாப்பிட்டுக்கிட்டு ஃபைனல் ப்ரோக்ராமை பார்த்துட்டு அப்புறமா நேஷ்னல் அந்தம் பாடிட்டு ஸ்போர்ட்ஸ் டேயை நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணிவிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் இருந்து பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நிறைய வீடியோஸும் நாங்கள் போடுறோம். எங்கள் சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேமிலியோட உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கலாம். அது வரைக்கும் இந்த விடை பெறுவது உங்கள் ஃபேமிலி. கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.